நான் ரெகுலராக வாராகி கோயிலுக்கு போவேன். அப்போ எனக்கு சன்னியாசத்துக்கு பிறகு வந்து நான் வேண்டிக்கிட்டபடி வடபழனி முருகர் கோயிலில் சன்னியாசம் எடுத்துட்டேன். ஆனால் எனக்கு இந்த ருத்ராட்சம் வந்து அமையாமலே இருந்தது. அப்போ நான் வந்து எதாச்சுமா அவள் கோவிலில் போய் இதை பற்றி பேசும்போது அப்போ அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அந்த மாமா சொல்கிறாரு, இந்த ருத்ராட்சம் உனக்காகவே 1 வருஷமாக காத்துட்ருக்கு, இது அவன் மேலே போட்டிருந்த ருத்ராட்சம், இது வந்து அங்கே இமயமலைக்கிட்ட இருக்கக்கூடிய இடத்துலேருந்து வந்த ருத்ராட்சம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. நீங்கள் இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த வாசனை ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இப்போ கூட அவளுடைய அந்த பூக்களுடைய வாசனை வந்து இந்த ருத்ராட்சத்தில் இருக்கும். ஏதோ ஒரு விஷயம் இது அப்படி தொட்டு அப்படி நான் வேண்டினேன்னா அப்படியே எனக்கு ஏதோ அவள் வந்து ஏதோ என்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ யாரோ என்கிட்ட வந்து ஏதாச்சும் ஒரு கஷ்டமான விஷயங்களை சொல்லுவாங்க. அப்போ ஏதாச்சும் அவங்களுக்கு நான் சொல்லணும்னா, அம்மா நான் என்னம்மா சொல்கிறது அப்படின்னு அப்படி நான் சொன்னேன்னா அதை அவங்க சொல்லுவாங்க, நான் மனசில் நினச்சது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவளுடைய அருள் மழை வந்து என் மீது பொழிஞ்சிருக்கு. நாங்கள் அவகிட்ட வந்து உத்தரவு கேட்கறதுக்காக போகிறோம். நாங்கள் ஒரு தடவை போகும்போது அப்படியே அவன் மேலே வச்சிருக்கிற பூக்கள் அப்படியே கொட்டி எங்களுக்கு வந்து உத்தரவு கொடுப்பா, நானும் அம்மா அப்பா போகும்போது. அது மாதிரி எங்கள் வாழ்க்கையில் வந்து வாராகியோடைய அருளும் சரி, அவளுடைய நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் நிதர்சனமாக பார்த்துருக்கோம். அதனால நான் மக்கள்கிட்ட சொல்கிறது, வாராகியோடைய உபாசனை இந்த கலியுகத்தில் நமக்கு ரொம்ப முக்கியமானது, தேவையானது. குழந்தைகள்லேருந்து வயதானவர் வரைக்கும் எல்லாருமே வாராகிய உபாசனை செய்யலாம்.